பக்ரீத் சூப்பர் கிடா அண்ணா. எத்தனை மாசம் கிடா அண்ணாச்சி? இது எத்தனை மாசம் இருக்கும் கரெக்டா தெரியல. ஆசைப்பட்டு வாங்கிட்டு போறீங்களா? எந்த ஊருக்கு? பாளையங்கோட்டை. 9,000 ரூபா. ஓகே, யாரு வாங்கி தந்தா? நீங்களே வாங்கிட்டீங்களா? யார? நீங்களே வாங்கிட்டீங்க. எல்லா வருஷமும் இதே மாதிரி நீங்களே வளர்ப்பீங்களா பக்ரீத்துக்கு? ஆசைப்பட்டு வளர்க்கலாம். இல்ல உங்களுக்கு சிட்டில வளர்க்கறே கஷ்டம்லாம். என்னது எப்படி வீட்லயே போடுவீங்களா? வீட்ல போடுவீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும்? செலவு ரொம்ப வருங்களா? இருந்தாலும் பக்ரீத்துக்கு ஸ்பெஷலான இந்த எட்டயபுரம் குட்டி பிடிக்க என்ன காரணம் அண்ணாச்சி? வேற இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும். நல்லா ஒரு நல்ல ஸ்பீடா வளர்ச்சி இருக்கும்னா அண்ணாச்சி. எவ்வளவு அண்ணாச்சி சூப்பர் கிடா இருக்கு? எவ்வளவு ரேட்டு? 17. ஓகே, எதுக்காக வாங்கிட்டு போறீங்க அண்ணாச்சி? கோயில் கொடை. எத்தனை கிலோ கறி மதிப்பு இருக்கும்? 35 கிலோ. கொண்டு போயிடலாமா பைக்ல? கொண்டு போயிடலாம். எந்த ஊரு? மேலச்சவல். 2 அழகான கிடா. எதுக்காக வாங்கிட்டு போறீங்க அண்ணாச்சி? கோயிலுக்கு. கோயிலுக்குண்ணா? எந்த ஊரு கோயில்? என்னைக்கு ஃபங்க்ஷனு? நம்ம கடம்பூர் பக்கம் சூளிக்குரம். அங்க நம்ம கோயிலுக்கு 2 கிடா இங்க வந்து பாத்துட்டு வாங்கியிருக்கோம். இங்க இருந்து எவ்வளவு தூரம்? ரொம்ப தூரம்ல. ஆமா, தூரம் தான். சரி, அங்கக்குள்ள கொஞ்சம் விலை, இங்க கொஞ்சம் விலை சௌரியமா இருக்கு. அதனால இங்க வந்திருக்கோம். ரெண்டையும் 23 ரூபா சொன்னாங்க. ஆமா, நாங்க 19 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 19. இது ஒரு 14 கிலோ இருக்குமா? இது ஒரு 12, மொத்தம் ஒரு 26 கிலோ அந்த ரேஞ்சில வரும். 26 கிலோ 19 ரூபா. பரவாயில்லையா? பரவாயில்ல. கோயிலுக்கு மச்சல் எப்படி உடை அடிச்சது அப்படி எதுவும் உண்டா? கண்டிஷன் இல்லையா? இல்ல, இது உடை அடிக்காத மாதிரி தான். அது இப்ப அதெல்லாம் பாக்குறது கிடையாது. ஒச்சம் அந்த மாதிரி எதுவும் இல்லாம இருந்தா போதும். இது எப்படி ஒச்செல்லாம் இல்லைங்களா? ஒச்சம் இல்ல. கலர் எதுவும் உண்டா? சில கோயிலுக்கு கலர் அப்படிம்பாங்க. கலர் உண்டுன்னு. ஆனா இந்த கலர் வெட்டலாம். நம்ம நாட்டு கடையை பொறுத்த வரைக்கும் கலர் பார்க்க வேண்டாம். வெளி உள்ள கடையை தான் கொஞ்சம் பார்க்க வேண்டியது. இந்த மாசம் எடுத்துக்கிட்டா விலை கூடத்தான், இனிமே கூடத்தான் செய்யும். ஆமா, இன்னும் ஒரு 4-5 மாசத்துக்கு வாங்க முடியாது. கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். கோயில் கடை எல்லா கிராமம் பாத்தீங்களா? எல்லா கோயில் கடை ஆரம்பிச்சுட்டு எல்லா சைடும் கோயில் கடை ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து விலை கூடத்தான் செய்யும். கோயில் ஐட்டங்களை வச்சிருக்கவங்க வித்துக்கலாம். வித்துக்கலாம். லாபம். வித்தா லாபம். மேலப்பாளையம் தான். எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 2 குட்டி வாங்கிருக்கேன். இது ஒண்ணு, அது ஒண்ணுனா? ஆமா. என்ன ரகங்கள்? பொட்டுக்குட்டி. எட்டயபுரம் பொட்டுக்குட்டி. ஓகே, எதை எய்ம் பண்ணி வளர்க்க போறீங்க? சும்மா வளர்க்குறது. இப்ப வாங்கி விட்டா இன்னும் ஒரு வருஷத்துல நல்ல ரேட்டுக்கு போயிடும். 8 ரூபாய்க்கு முடிஞ்சு. இட வசதி இருக்கா வளர்க்கறதுக்கு? இருக்கு. பில்லு கிடக்கு. ஆமா, பில்லு கிடக்கு, இடம் கிடக்கு. வேற என்ன வேலை பாக்குறீங்க? அண்ணன் ப்ரொஃபஸரா இருக்காரு. போயிட்டு வந்து வேலையை பார்த்துருக்காரு. ஆசைப்பாட்டுக்கு வளர்க்கீங்களா? ஆமாண்ணா. யாரு கேட்டாலும் இடையில வளர்த்துட்டே கொடுத்துருங்க. கண்டிப்பா. இது இந்த பக்ரீத்துக்கு ரெடி ஆகுமா? வாய்ப்பு இருக்கா? இந்த பக்ரீத் அடுத்த பக்ரீத்துக்கு ரெடி ஆயிரும். நிலவரம் செம்மறி நிலவரம் பரவாயில்ல. எல்லாமே ரேட்டு கூட தான். பரவாயில்ல, மீடியமா இருக்குண்ணா. ஆமா. தரத்தை பொறுத்து ரேட் இருக்கு. 4 ரூபாய் உங்க மதிப்பு இது எப்படி காணுமா? 4 ரூபாய்க்கு நல்ல ரேட் தான். குட்டி தெளிவா இருக்குல்ல. இதோட பொடி குட்டி, சின்ன குட்டி எல்லாம் கிடக்கு. அதெல்லாம் 3,500 வரைக்கும் அடிச்சு பேசலாம், வாங்கலாம். இது குட்டி தெளிவா இருக்கு. அதான் இது. எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 3 குட்டி வாங்கியிருக்கேன். 1 இன்னும் 2 அங்க இருக்கா? கிட்டத்தட்ட 3 சேர்த்து 5,000 ரூபா வந்துச்சு. கடா குட்டிகளா பட்டை குட்டியா? ஒரு கடை 2 பொட்டை. எந்த ஊரு அண்ணாச்சி? பாளையங்கோட்டை தான். இல்ல திடீர்னு ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க? இல்ல, பண்ணை இருக்கு, ஏற்கனவே ஆடு இருக்கு. அப்படியா? பண்ண பேர் சொல்லுங்களேன். பண்ணை MH அக்ரோ ஃபார்ம். எத்தனை ஆடுகள் வளர்க்கீங்க? என்ன ரகங்கள் வளர்க்கீங்க? இல்ல, அதாவது கம்மியா தான் இருக்கு ஆடு. செம்பரி இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப நாட்டாடு வளர்ப்போம்னு சொல்லி இப்பதான் டைம் பார்த்துட்டு. வெள்ளாடு வளர்க்காம செம்மறி வளர்க்கீங்க. என்ன லாபம் செம்மறி வளர்த்தா? இல்ல, அது குர்பானுக்கு பேரும்ல. பக்ரீத் வரும். பக்ரீத்துக்கு வித்துருவீங்க. நல்ல பெரிய பெரிய கிடாய்களா இருக்கா? இல்ல, இப்பதான் வாங்கி விட்டுருக்கோம். டைம் இருக்குல்ல, வளர்ந்தா சரியா வந்துடும். சூப்பர் நயம். எட்டயபுரம் கிடாவா? ஆமா, எட்டயபுரம் கிடா. எட்டயபுரம் கிடா எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? இது ஒரு சடங்குட்டிக்கு 1.5 வயசு இருக்கும். இளங்கிடாதான். இளங்கிடாய் தான். 17 ரூபா சொன்னாங்க. முடிஞ்ச வேலை 15,000 வாங்கிடும். எந்த ஊர் அண்ணாச்சி? இது சேர்மாதேவி. சேர்மாதேவி. என்னைக்கு ஃபங்க்ஷனு? வெள்ளிக்கிழமை. இது டேஸ்ட் எல்லாம் இருக்கும். அதனால அதான் விரும்பி வாங்கிட்டு போறீங்க. இது ஒரு 17 கிலோ இருக்கும். முடிஞ்ச வேலை 15,000. 15. ஓகே, பரவாயில்ல. கிட்டத்தட்ட நெருங்கி 1000 ரூபாய் வருதுன்னா. வீரவன் நல்லூர். நல்ல சிறந்த தாயாடா இருக்க. ஒரு தாயாடு 2 குட்டி. குட்டிகள் 2 என்ன குட்டி? ஒரு கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. பல்லையாடு கூட சேர்ந்து. பால் வர்க்கம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? 2 குட்டிக்கும் நல்ல செழிப்பா இருக்கா? நல்ல ஆட்டை என்ன காரணத்துக்காக விற்க கொண்டு வந்தீங்களா? இது அது செலவு காண்டி விற்க வேண்டியிருக்கும். அப்படியா? பார்க்க முடியல. ரயில்வே கேட் பக்கமா ட்ரெயின் வரனால பார்க்க முடியல. அதனால கொண்டு வந்தீங்கன்னா திருப்பி கொண்டு போறீங்களா? விலை இல்ல. எவ்வளவு சொல்லுதீங்க அண்ணாச்சி? சொல்லுத விலை 15 ரூபா சொன்னேன். 15,000 சொல்லுதீங்க. 13 நாளும் கொடுத்துடலாம்னு இருக்கோம். ஓகே, கடைசியா 13 கூட கொடுத்துடலாம். பல்லு எப்படி இருக்கு? பல்ல காட்டுங்களா யாராவது வேணும்னா. வயசு எப்படி? பல்லு பாக்கணுங்களா? பல் சேர்ந்துட்டு. நீ எத்தனை வருஷம் வளர்க்கலாம்? இதை வளர்க்கணும்னு கொண்டு போற 5 வருஷம் வளர்க்கலாம். பால் வர்க்கம் நல்லதுன்னா 2 குட்டியை நல்லா வளர்க்கும். கொடியாடு இல்ல பல்லையாடு கூட சேர்ந்தது. ஓ, இது இதுல உள்ள குட்டியா? வாங்கிட்டு போயிட்டாரா? இல்ல, வாங்கலாம். விற்கதான் நிக்கிறேன். ஓ, இதுக்கு முந்தினது. இது எவ்வளவு சொன்னீங்க?
அது ரெண்டு 12 ரூபா சொல்லுவாங்க. 12 ரூபா. கிடாவா பெட்டையா? பெட்டை எல்லாமே விற்கிறதுக்கு தான் இருக்கு. நம்பர் சொல்லுங்க அண்ணாச்சி. 89 03 30 46 24. விவசாயியா வியாபாரியா நீங்க? நாங்க விவசாயி தான். சாதாரண விவசாயி தான். நல்ல நீள உயரம் நல்லா இருக்குன்னு ஆடு வளர்ப்பு கேட்டா கொடுக்கலாம். இதுக்கு ஒரு கொடியாட்டு கிடா போட்டா ஜம்முன்னு இருக்கும்ல. சப்போஸ் வாங்கிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு லாபம் வருமா? நல்ல லாபம். 3 குட்டி போடும். 3 குட்டி ஆடுது. உண்மையிலேயா? ஆமா 3 குட்டி ஆடுது. போட்டிருக்கா இதுக்கு முன்னாடி? போட்டிருக்கு. 3 குட்டியை காப்பாத்திருக்கா போல? காப்பாத்திரும். பால் வர்க்கம் இருக்கு. நல்ல இது நல்ல ஆடு. நல்ல ஆடு. மேட்ச்ல அவார்ட் நின்னாலும் போட்டா திண்டு வரும். அவார்ட் அழகான ஆடை விற்கீங்களா? வாங்குறவங்களுக்கு லக்குதான். 13 ரூபா கடைசியா. சரியான செங்குடாரா? கிருஷ்ணாபுரம். எதுக்காக போகுது? கோயிலுக்கு தான். கோயிலுக்கு. வயசு ஏதாவது தெரியுங்களா? வயசு 2 வயசு. 2 வயசு. செங்குடா தான் கொடுக்கணுமா? ஆமா. என்ன சாமி அண்ணாச்சி? பிரபலமான சாமி. ஓகே. என்னைக்கு ஃபங்க்ஷன்? இன்னைக்கு தான். இன்னைக்கு ராத்திரி. 20 ரூபா சொன்னாங்க. 16 ரூபாய்க்கு 17 ரூபாய்க்கு. செங்குடாக்களோட நிலைமை எப்படி இருக்கு இன்னைக்கு? விலை அதிகமா தான் இருக்கு. எவ்வளவு இருக்கும்? 16 கிலோ இருக்கு. மணக்கரையா? இது சுத்த கருப்பா? வளப்புக்கு போதா? ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வளப்புக்கு தான் போகுதுன்னா? சுத்த கருப்பு பிடிக்க என்ன காரணமா? அந்த சுத்த கிடாய் உள்ளதுக்காண்டி, கருத்த கிடாய் எடுக்காண்டி. ஓ, கருத்த கிடாய் இதுல இருந்து உண்டாக்கணும். ஆமா. என்ன ரகம் இது? நாட்டாடு. நாட்டாடு தான். 7000 ரூபாய் சொன்னாங்க. 6800 முடிச்சிட்டோம். 6800. விலை எப்படி பரவாயில்லையா? கொஞ்சம் அதிகம் தான். எவ்வளவு மதிப்பு உங்க மதிப்பு? 6 ரூபாய்க்கு காணும். இந்த கலருக்கு கொஞ்சம் மதிப்பு உண்டுல. ஆமா. யார் வளர்க்கறது? அப்பாவா நீங்களா? அப்பா. ஆடு வளர்ப்பு தொழில் இளைஞர்கள் இறங்கலாமா இறங்கக்கூடாதா? உங்க அனுபவத்தை சொல்லுங்க. இறங்கலாம், ஆனா லாபம் கிடைக்கணும்ல. முழு மனசோட செய்யணும். ஆமா, முழு மனசோட செய்யணும். நல்ல பராமரிப்பு பண்ணணும். லாபம் பார்க்கணும். அரைகுறையா செஞ்சா தோத்துருவாங்க. நஷ்டமும் வரும், லாபமும் வரும். எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. ரெண்டும் நம்ம கையில தான் இருக்கு. அண்ணாச்சி இது கிடா குட்டியா பெட்ட குட்டியா? கிடாகுட்டி. எந்த ஊருக்கு அண்ணாச்சி? அசோபுரம். சுத்த கருப்பா? வெள்ளை கிடக்கு. வெள்ள கிடக்குதா? 3 ரூபா சொன்னா 2200. சுத்த கருப்பு வாங்கிருக்கலாம்ல அது சீசன்ல. சரி நமக்கு போதும். மதிப்பு எப்படி சரிதானா? விலை பால் குடுக்கட்டே இருக்குமா? ஆமா, பால் குடிக்க வேண்டியது. சுத்த செங்குடாவா? சுத்த செங்கடா. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? மணவரதல்லூர். கோயில் கொடைக்கு. கோயில் கொடை சீசன் ஆரம்பிச்சிட்டு. என்னைக்கு கோயில் கொடை? இன்னைக்கு ராத்திரி. இந்த கிடால உங்களுக்கு என்னெல்லாம் பாத்தீங்க? கோயிலுக்குன்னு பார்க்கும்போது சிலது பாப்பீங்க. ஒச்சர் கூட அப்படின்னு பாப்பீங்களா? வேற நேரம் இருந்தாலும் செங்கடாய் செங்குடாய் தான் வேணும். அதுல செம்மறி தான் வேணும். 2 வயசு. 17 ரூபா சொன்னாங்க. 15 கிலோ. 14 கிலோ. 1 கிலோ 1000 ரூபாய் தாண்டுது. காரணம் செங்குடா. பாபநாசம். இது ஆடா கிடாவா? ஆடு. ஆடு. எத்தனை மாசம் இருக்கும் அண்ணாச்சி? 5 மாசம் இருக்கும். வேலியாடு. வேலியாடு. வேலியாடு வாங்கினா ஆடு நல்லா இருக்கும். ஆடு புதுசா வளர்க்கலாம். வேற ஆடுகள்லாம் இருக்கு. கிடக்கு. எத்தனை ஆடுகள் இருக்கு? ஆடு ஒரு 4-5 ஆடு கிடக்கு. ஆடு நிறைய பெருக்கலாம். பெருக்கலாம். 5 ரூபா சொன்னாங்க. 4 ரன் முடிஞ்சிருக்கு. 4500. ஓகே. மனசுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அதனால வாங்கிருக்கீங்க. கேடிசி நகர். இது எதுக்காக போகுது அண்ணாச்சி? ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காண்டி. கல்யாண ஃபங்க்ஷன் ஒண்ணு போதுமா? நிறைய வேணுங்களா? இல்ல, குடும்பத்துக்கு மட்டும் தான். உங்க குடும்பத்துக்காக 11 ரூபா சொன்னாங்க. 8500 பேசி 9 முடிச்சு. 9000. எத்தனை கிலோ கறி இருக்கும் அண்ணாச்சி உங்க கடிப்படி? 11 கிலோ இருக்கும்னு பார்த்தேன். 11 கிலோ எதிர்பார்க்கீங்கன்னா? இளங்கிடா நாட்டுக்கிடா. மேலப்பாளையம் தானா? 11000 சொன்னாங்க. 9500. எதுக்காக போகுது அண்ணாச்சி? இது ஃபங்க்ஷனா? ஆமா, இது அக்கிக்கா கொடுக்க. என்னைக்கு ஃபங்க்ஷனு? நாளைக்கு. எத்தனை கிலோ கறி மதிப்பு இருக்கும் அண்ணாச்சி? 10 கிலோ இருக்கும். 10 கிலோ 9 சில்லற. மதிப்பு எப்படி சரிதானா? எப்படி இருக்கு செம்மறி நிலவரம் எப்படி இருக்கு? விலை கூடுதலா குறைவா? விலை சூடாதான் இருக்கு. ஐயா கறி கடாய். சூப்பர் கிடாய்களா இருக்கா? பல் போடாத கடாய்கள். நயங்கிடாய்கள். ஐயா ஒரு கிடா 17000. 17 கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும்? 22 கிலோ 23 கிலோ இருக்கும். 1 கிலோ கறி எல்லாம் எவ்வளவு அண்ணாச்சி? இந்த கிடா கறி 850. 850. எலும்பு கறி 950. தனி கறி 100 ரூபா வித்தியாசம். 100 வித்தியாசம். அண்ணாச்சி பல்லு எப்படி இது? வயசு எத்தனை வயசு? வயசு ஒரு வருஷம் கிடாதான். பல் போடல. மக்கள் எத்தனை வயசுல விரும்புதாங்க? மக்கள் பல் போடாத விரும்புறாங்க. 2 பல்ல விரும்புதாங்க. அதுதான் நல்லா இருக்குமோ? நல்லா இருக்கும். கறி நல்லா வேவும். உடனே வந்துரும். ஆமா, ஒரு விசில்ல வேவும். மணிகண்டன் மட்டன் ஸ்டால் நாங்குநேரி. எந்த ஊருக்கு? இது மேலப்பாளையம் தான். மேலப்பாளையம் தானே. எதுக்காக போகுது அண்ணாச்சி? இது அக்கிக்கா. 2 கிடா குட்டி. 25 ரூபா சொன்னாங்க. முடிஞ்ச வேலை? 20 ரூபாய்க்கு நாங்க கேட்டோம். வரல. 21 ரூபாய்க்கு முடிஞ்சிருச்சு. கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும்? ரெண்டும் 12 24 கிலோ வருமா? கண்டிப்பா வரும். இது வாங்கிட்டு போறீங்களா விற்பனை கொண்டு வந்திருக்கீங்களா? விற்பனைக்கு. 2 கிடா குட்டி. உங்களுக்கு சொந்த குட்டியா வியாபாரியா நீங்க? வியாபாரி தான். 2 18 ரூபா சொல்றேன். 9 9 18. 16 ரூபா கொடுத்துடலாம். கேள்வி 15.5 வரைக்கும் கேட்டாங்க.
16,000 ரூபாய்க்கு வாங்கலாம்னு வச்சுக்கீங்களேன். கறி மதிப்பு ரெண்டு சேர்ந்து எவ்வளவு வரும்? 22 கிலோ வரும் ரெண்டும் சேர்ந்து. ஒரு குட்டி 11 கிலோ வருமா? 11 கிலோ தாராளமா வரும். பல்லுகள் போட்டா இல்லையா? பல்லு போட்டிருக்கு. அதாவது இது ஒரு ஜாதி, இது ஒரு இது கன்னி மரி. இது கன்னி. ஆமா, இது செவல மரி. செவல மரினா நாடுதான். நாட்டு மரி. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு போனா நல்லா அருமையா இருக்கும். அருமையா. எந்த ஊர் வியாபாரி அழைச்சி நீங்க? நான் கயத்தாருக்கு பக்கத்துல வந்துட்டு தேவர்வளம் போற ரூட்ல ஆத்திக்குளம். மேலப்பாளையம் தானா? அறுக்குது. ஓ ஃபங்க்ஷனா ஏதோ? என்ன ஃபங்க்ஷன்மா? 2 குட்டி வாங்கிருக்கல? அக்கிக்கான்னு சொல்லுவாங்களா? எல்லாம் பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்கண்ணா. சொந்தக்காரன் வாங்கி போட்டு போயிட்டாங்க. கொண்டு வர மட்டும் உங்க பொறுப்பு. ஒரு 10 கிலோ இருக்குமா? மானூர் ஐப்கான் படத்துக்கு வாங்கிட்டு போறோம். எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? இது ஒண்ணு, அது வேற அப்பாவுக்கு ஒண்ணு. இது 2 எல்லாமே கிடா குட்டி தானா? எல்லாமே கிடையாது. இது என்ன ரகங்கள்மா? மேல செவல, கீழ கருப்பு. அடிக்கரிசல் சொல்லுவாங்க. அடிக்கருப்புன்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி பாகத்துல. திருநெல்வேலி குட்டி. கீழ கரிசல், அடிக்கரிசல். எங்களுக்கு பக்கிரத்து நேரத்துல வளர்த்தா விலை கொடுப்பேன். இல்ல அது வளர்த்த விடுவேன். அரசாங்கம் இன்னும் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். இப்படி லோன் கொடுத்து இந்த மாதிரி ஏழைகளுக்கு, சின்ன விவசாயத்துகளுக்கு லோன் கொடுத்து இந்த மாதிரி குட்டி வளர்த்தால் அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இதா இருக்கும். பிரயோஜனமா இருக்கும். 8,000 ரூபாய். ஒரு குட்டி 4,000 குட்டி. 2 குட்டி 8,000 ரூபாய். இது வந்து நம்ம எட்டயபுரம் இருக்குல்ல, அந்த எட்டயபுரம் ரகங்கள். ஒரிஜினல் கிடையாது, கிராஸ் தான். கிராஸ். இந்த பக்ரீத்துக்கு இது ஆகுமா ஆகாதா? இந்த பக்ரீத்துக்கு வந்து பக்ரீத்துக்கு கொஞ்சம் இதாகுது. அடுத்த பக்ரீத்துக்கு நல்ல கப்பனாயிரும். பக்ரீத்துக்கு ஒரு 10 கிலோ தரத்துல ஒரு நல்ல வளர்த்தா ஒரு 10-12 கிலோ தரத்துல கொண்டு வந்துடலாம். அவ்வளவுதான் வரும். ஆமா, அவ்வளவுதான் வரும். நம்ம 18 கிலோ அந்த ரேஞ்சிலாம் வராது. பக்ரீத்துக்கு குறைஞ்சது செம்மறி ஒரு 6 மாசம் தாண்டணுமோ? ஏதோ ஒரு நமக்கு 1 வருஷம் பூர்த்தியா இருக்கணும்னு பக்ரீத்துங்கிறது. 1 வருஷம் பூர்த்தியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்குள்ள அந்த உடம்பு இருக்கணும். அந்த உடல் கட்டாது இருக்கும். உடல் கட்டு வந்து 1 வருஷத்துக்குள்ள உடல் கட்டு இருந்தா அந்த கிடாய் மப்பா இருக்கும். இதை கொண்டு வர முடியாது, கொஞ்சம் கஷ்டம். ஆமா, இதை கொண்டு வர முடியாது. இது வந்து நம்ம அந்த நோக்கத்துக்காண்டி வாங்கல. இது அடுத்த வருஷம் அந்த வளர்ப்புக்கு தான். அடுத்த வருஷத்துக்கு எப்படிப்பா பண்ண மாதிரி வச்சிருக்கீங்களா? வீட்டிலேயே பண்ண மாதிரி வச்சிருக்கேன் நான். புதுசா ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க? புதுசா ஒரு வீட்டுக்கு வெளியில நமக்கு மொத்தத்திலே நமக்கு 4 சென்ட் இடம் தான். அதுல ஒரு 2 சின்ன செட்டு மாதிரி போட்டுக்கிட்டு காட்டு மேய்ச்சல், அது போக தீவனம் வாங்கிட்டு வளர்க்க. ஜெயிச்சிடலாமா? நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை தாராளமா இருக்கு. இருக்குது. இளைஞர்களா இருக்கீங்களா? அதான் கேட்டேன். ஆமா, எப்படினாலும் இதை விட்டு போறதா இல்ல. கண்டிப்பா இதுல இடம் தோல்வியை வச்சு இதுல தான் கடைசி வரைக்கும் எப்படியாவது ஜெயிச்சிடலாம். ஆரம்ப நிலை கொஞ்சம் கஷ்டம். ஆமா, நான் 12 படிக்கையில இருந்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். 8ஆப்ல இருந்து பால் குடி விட்டு வாங்கி வளர்த்தேன். 12ல இருந்து சின்ன சின்னதா போட்டு. இப்ப எத்தனை எண்ணிக்கை பெருக்கிட்டீங்க? ஒரு 10 காலம் வந்துருமா? இப்போ வந்து வெள்ளாடெல்லாம் சேர்த்து ஒரு 27 எண்ணிக்கை வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். வெள்ளாடு 27, செம்பரியாடு ஒரு 18 எண்ணிக்கை வச்சிருக்கேன். எல்லாமே நான் வந்து பக்ரீத் கணக்கு பண்ணி தான் வளர்ப்பேன். நோய் மேலாண்மை எல்லாம் படிச்சிட்டீங்களா? எல்லாமே PPR, FMD எல்லாமே நானே போட்டுருவேன், தடுப்பூசி வாங்கி. சரிம்மா, இந்த பொடி குட்டியா இருக்கு, இது போனோன்னு என்ன செய்வீங்க? அது புல்லு கடிச்சுக்கிடும். அது தாராளம் புல்லு கடிச்சுக்கிடும். இது புல்லு கடிக்கும். ஆவத்திகளை வெட்டினா கப்பன் ஆயிரும். இதுக்கு வந்து ஒரு 5 நாளைக்கு பாலை போட்டு மறுநாள் கடலை புண்ணாக்கு கொஞ்சம் மினுக்கு. இதுக்கு கடலை புண்ணாக்கு சுடுதண்ணில் ஊற போட்டு போட்டோம்னா கொஞ்சம் வயிற்றால ஒண்ணு போகாத. ஒண்ணுமே செய்யாது. அதெல்லாம் போனாலுமே நம்மகிட்ட கைவசம் இருக்கு, நாட்டு மருந்து இருக்கு, மெடிசன் இருக்கு. பாத்து சரிம்மா, என்ன தடுப்பூசி போடணும்? மக்கள் உங்களையுமே வளர்க்குறவங்க ஒரே தடுப்பூசி வாங்கி இந்த ஜனவரி தாண்ட வரைக்கும் கஷ்டம். PPR கண்டிப்பா போடணும். PPR, FMD அந்த மாதிரி கண்டிப்பா போட்டுறணும் தடுப்பூசி. அது ஒரு இது வாங்கினோம்னா 100 குட்டிகளுக்கு போடணும். நம்மள மாதிரி வச்சிருக்கவங்க பக்கத்துல கடைகளில் போயிட்டு போட்டுட்டு நம்மளுக்கு சேர்ந்த அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து போட்டுக்கலாம். சரிம்மா, உங்க அப்பா உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா? அது நல்ல சப்போர்ட். தாய் தப்ப நல்ல சப்போர்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா. சரிம்மா, ரொம்ப நன்றி. சென்னல்பட்டி எதுக்காக அண்ணாச்சி? நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கா? 2 கிடா. என்ன ரகங்கள் கிடா? 35 ரூபா. 2 சேர்த்து. நாட்டு கிடா. எத்தனை கிலோ கறி இருக்கும்? 2 சேர்த்து 35 கிலோ 40 கிலோ இருக்கும். 40 கிலோ இருக்கும். 40 கிலோ எவ்வளவு ரேட்டு? 35 ரூபா. 35,000. விலை எப்படி பரவாயில்லையா? விலை பரவாயில்ல. கூடுதலா தெரிஞ்சா குறைவா? கொஞ்சம் பரவாயில்ல. சரிதான். எப்படி நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வளப்ப பார்த்தா பிடிச்சிருக்கும். ஆனா இது எப்படி வாங்க? எதுல பிடிச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. எப்படி வாங்க பிடிக்கும்? இந்த பரதால சந்தை பிடிச்சு பார்க்க வேண்டிய அப்பதான் தெரியும். அது தெரியும்னா சிலர் முன்னால பிடிக்கணுங்க. முன்னால பிடிச்சு பார்க்கணும். அதையும் பார்க்கலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பார்த்தா தெரியும். நல்ல வளர்ப்பு. நல்ல வளர்ப்பு. இது என்ன வளர்ப்பு? பண்ண வளர்ப்பா? இது என்ன வளர்ப்புல உள்ளது? கண்டுபிடிக்கல. கை வளர்ப்பு தான். கை வளர்ப்பு தான். வளர்ப்பு. ஒரு தாயாடு 2 குட்டி. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? இங்கதானே மேலப்பாளையம். மேலப்பாளையம். புதுசா ஆடு வளர்க்கலாம், முன்னாடி இருந்த ஆடு வளர்க்கீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா. ஒரு கடா விடப்பட்ட 13 ரூபாய் சொன்னாங்க. 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 12 ரூபா. 12,000க்கு காணுமானாஜி? நியாயமான தான். ஆமா. ஓகே. எப்படி திடீர்னு ஆடு வளர்க்கலாம்னு ஒரு எண்ணம் வந்துச்சு உங்களுக்கு? ஆடோட ஒரு எல்லாரும் ஆசைப்படுறது தானே வளர்க்குறேன்னு. அந்த மாதிரி இதுல இந்த ஆடை வாங்க என்ன காரணம்? இதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து? நல்ல இந்த மடி நல்லா இருக்கு, கலரும் நல்லா இருக்கு. அந்த காரணம் தான். என்ன ரகங்கள் இது? வேலையாடு கிராஸ். ஆனா உயரம் கொஞ்சம் குறைவா இருந்த மாதிரி இருக்கா? சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும். நல்ல ஒரு இளம் ஆடு தானே?